மங்கையாய் பிறப்பதற்கு தவம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் மங்கையாக பிறந்ததுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். ஒன்று சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். லைஃப்பில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, அதை வந்துட்டு தைரியமாக போராடுங்க, தைரியமாக நில்லுங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, தைரியமாக நின்று அதை ஃபேஸ் பண்ண கற்றுக்கோங்க. நிச்சயமாக நம்ம லைஃப்பில் வந்து ஜெயிச்சிருவோம். நமக்குன்னு எந்த துணையும் வேணாம். நம்மளை தனியாக ஒரு காட்டில் கொண்டுட்டு போய் விட்டுட்டு வந்தால் கூட நம்ம தைரியம் இருந்தால் திரும்ப அந்த காட்டிலேருந்து நம்மளால் வர முடியும். ஸோ தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க. யாராக இருந்தாலும் சரி, ரொம்ப தைரியமாக இருங்க. நானே சொல்லக்கூடாது, ஆனால் நான் ரொம்ப 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 தைரியமான பொண்ணு. என் லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். ஆனால் எல்லாத்தையும் மீறி நான் வந்துட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு தைரியமாக தான் நிற்பேன். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, நான் வந்து அதை பற்றி ஃபீல் பண்ணவே மாட்டேன். அந்த பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தான் யோசிப்பேனே தவிர, அதை நினச்சி ஃபீல் பண்ணி ஒரு மூலையிலலாம் நான் கிடைக்கவே மாட்டேன். ஸோ என்னை மாதிரி எல்லாருமே தைரியமாக இருங்க. ஹாப்பி உமன்ஸ் டே, மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.